ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான போஜிகிரி சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ல இருந்து கதை ரொம்பவே சீரியஸாக போக ஆரம்பிக்கும். அண்ட் சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கலாம். அப்படி என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு புரியுற மாதிரி மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது போஜிகிரி சீசன் 1 எபிசோட் 8. சின்ன வயசுல மாட்டக்கரா அவங்க அண்ணன் கூட அந்த ஹோங்கி ஸ்ட்ரெயினுக்கு வந்தப்போ ஹோங்கி பீப்புள்னா யாருன்னு கேட்டிருப்பான். அவங்க எல்லாம் ஃபைட்டர்ஸ் அண்ட் மாட்டக்கரா கேட்கவும் ஜஸ்ட் ஹோங்கி பீப்புள்னா ஃபைட்டர்ஸ் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஸ்ட்ராங் அண்ட் பியூரான மனசு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்லியிருப்பான். ஏதோ ஒரு டார்க்னஸ் ஷேடோவை பார்த்து மாட்டக்கரா பயப்படுவோம். மேட்ஸ்குனி கண்ணுக்கு எதுவும் தெரியல, பட் இவன் பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக பயந்தாதான் கெட்டது ஒன்று நோக்கி வரும். ஸோ எப்பவுமே தைரியமா இரு சரியா அப்படின்னு சொல்லி மேட்ஸ்குனி சொல்லியிருப்பான். ஃபைனலி என் பிரதர் உன்னை நான் நாளைக்கு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி மாட்டக்கரா ரொம்பவே ஹாப்பியா இருக்கான். மாகரா அவங்க அண்ணன் எடுத்த போட்டோவெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருக்கான். டெய்லியாமா ஹார்ட் சிம்பிளோடையே வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சா அது பார்க்க நல்லா இருக்கேன்னு மாஹரோ பாக்குறா. ஸோ மாஹரோ, நீ என் கூட டேட்டிங் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறதுக்குள்ள யாரா அப்படின்னு சொல்லி மாட்டக்கறாங்க வந்திருக்கான். என் வாழ்க்கை எப்போ ஏன்டா கெடுக்கிற நம்ம ஹீரோ கேட்கவோ என்ன வாழ்க்கை அப்படின்னு மாட்டக்கரா கேட்கறான். நாளைக்கு எங்க அண்ணன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறான், நான் அவனுக்கு வெல்கம் பார்ட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன், உங்க ரெஸ்டாரண்ட்ல வைக்கலாமான்னு கேட்கவோ சரி நம்ம ஹீரோ சொல்றான். மீட்ஸ் கூட வர போறாரா, அவரை பார்க்க ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷேக்கி சொல்றான். அவன் பிளேஸ்ல ஏன் பார்ட்டி வைக்கிறேன்னு சாப்பு கேட்கவும் ஜெயில் சாப்பாடு போர் அடிக்கி நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு என் அண்ணன் சொன்னான் அப்படின்னு மாட்டக்கரா சொல்றான். கென் சார், நாளைக்கு எங்க அண்ணன் பார்ட்டின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே நானும் வரேன் கென் சொல்றான். மாட்டுக்கரோட அண்ணன் கென்னு விட ஸ்ட்ராங்குன்னு சொன்னாங்க, அவனை பார்க்க நான் எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சென்யா அவன் கூட ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆமா, எப்பவுமே நீ என் கூட மெச்சாகணும்னே நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அது வந்து ஒரு ஃபேமிலியா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சென்யா சொல்லவும் நீ நினைக்கிற ஃபேமிலி நான் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மாட்டக்கரா ஷ்ரைன்ல பெருக்கிட்டு இருக்கும்போது ஷீண்டோமாவை ஆளுங்க போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. மாட்டக்கரா தடுக்க போகவும் இவன் எங்களை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கான் தெரியுமா அப்படின்னு போட்டு ஷீண்டோவா அடிக்கவும் இங்க இருந்து ஒழுங்கா போயிருங்கன்னு மாட்டக்கரா சொல்லுவோம். பயந்து எல்லாரும் ஓடி இருந்தாங்க. என்ன காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் மாட்டக்கரா. ஆரா என்ன பஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் எவ்வளவு ராங்கா இருந்தேன்னு எனக்கு புரிஞ்சுது. நான் செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஷீண்டோ சொல்றான். நான் ஹங்கி பீப்புள் ஆகணும்னு சொல்லி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறணும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் ஓவரா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம சொல்லவும் நானும் ஆராவும் கூட சின்ன வயசுல ஹாக்கி பீப்புள் ஆகணும்னு நீங்க அடிக்கடி ட்ரைனிங் எடுத்திருக்கோம் மாட்டக்கரா சொல்றான். ஆரா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு அதுதான் காரணம் போலயே அப்படின்னு ஷீண்டோ சொல்லவும் எது அப்படின்னு மாட்டக்கரா கேட்கறான். ஆக்சுவலி அது ஒரு சீக்கிரம் பீட்டர் செல்லருக்கு தான் தெரியும் இந்த ஷ்ரைன்ல. இல்ல வேணாம், நான் வாங்கிட்ட எதுவும் சொல்லி மனசை கெடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லி ஷீண்டோ அங்கிருந்து கிளம்புறான். ஏன்னா அந்த நடிப்பு போதுமான்னு ஷீண்டோ கேட்கவும் கெனிச்சிரவ நீ பழி வாங்கணும்னு நினைச்சல, எல்லாம் பக்கவா போகும் அப்படின்னு ஈஸியா சொல்றான். சனியா உட்காந்து ரெஸ்லிங் மேட்ச் பார்த்துட்டு இருக்கான். நீ இந்த மாதிரி எல்லாம் பாப்பியா அப்படின்னு சொல்லி மாட்டக்கரா கேட்கவும் இல்ல அவன் தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி போட சொன்னா நம்ம ஹீரோ சொல்றான். நாளைக்கு இவங்க அண்ணனோட வெல்கம் பார்ட்டியை இவங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட்ல தான் நடக்கு. ஸோ நைட்டு எல்லா ஏற்பாடையும் பண்ணி வைக்கிறாங்க. இவ்வளவு ஃபோர்ஸா அதை அமுக்காது, இந்த மாதிரி மெல்ல அமுக்கு நம்ம ஹீரோ சொல்றான். சமையா பண்றியாரான்னு கேட்கவும் பின்ன நாங்க தானே ரெஸ்டாரண்ட் நடத்துறோம் நம்ம ஹீரோ சொல்றான். என் அண்ணனும் நானும் சமைக்க ட்ரை பண்ணோம், எல்லாம் கருகி போச்சு கேவலமாவும் இருந்ததுன்னு சொல்லவும் உங்க அண்ணனுக்கும் சமையல் வராதுன்னு சொல்லு, பேசாம நீ கத்துக்கிட்டியா உங்க அண்ணனுக்கும் சொல்லி கொடுக்க கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதுவும் நல்ல ஐடியா தான், நானும் என் அண்ணனும் சேர்த்து பெரிய வீட்டுக்கு போலான்னு இருக்கோம், நீ அடிக்கடி வரணும் வரான்னு சொல்லவும் நான் மாகரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நம்ம ஹீரோ சொன்னா. அப்ப மாகரோவையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி மாட்டக்கரா சொல்றான். ஸோ ஃபைனலி மாட்டக்கராவோட அண்ணன் ரிலீஸ் ஆகிற டேவும் வருது. மணி 2:45 ஆயிடுச்சு. என்ன அவங்க அண்ணன் வரலையும் பார்த்துட்டு இருந்தா ஜெயிலுக்குள்ள இருந்து ஒருத்தன் வெளியே வரா. பட் அது அவங்க அண்ணனே இல்ல. நீதான் மாட்டக்கராவா அப்படின்னு கேட்கவும் ஆமா நம்ம சொன்னா உங்க அண்ணன் வந்து அப்படின்னு நம்ம சொல்றதை கேட்டு மாட்டக்கரா சும்மா ஷாக் ஆகுறான். மாட்டக்கரா இன்னும் வீட்டுக்கு வரலையா, அவங்க அண்ணனை பத்தி ஏதாவது நியூஸ் தெரிஞ்சுதான்னு கேட்கவும் ஆக்சுவலி அவங்க அண்ணன் வந்து அப்படின்னு சாபு கிட்ட ஹவுஸ் ஓனர் லேடி சொல்றாங்க. அவன் வரலன்னா முன்னாடியே நம்ம கிட்ட போன் அடிச்சு சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். எப்பனாலும் அவனையும் அவங்க அண்ணனையும் நம்ம ரெஸ்டாரண்ட்க்கு வர சொல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அம்மா சொல்றாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு மாகரோ கிட்ட பேசிட்டு இருந்தா ஆரஜன் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி சாபு வந்து கூப்பிடுறான். எனது உண்மையாவா நம்ம ஹீரோ கேட்கறான். ஜெயில ஏதோ சண்டை வந்திருக்கு, அவங்க அண்ணன் தடுக்கலான்னு போய் அவங்கள கத்தியால யாரோ குத்திட்டாங்க, அவங்க அண்ணன் பொழைக்க வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. மாட்டக்கரா எங்க தேடியோ காணும், அவன் எங்க இருப்பான்னு உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு கேட்கவும் எனக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறான். நீ அவன் ஃப்ரெண்டு தானே கேட்கவும் நானும் அவனும் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, உங்களுக்கு தெரியாதான் நம்ம ஹீரோ கேட்டா. எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்க என் வாண்ட வந்து கேட்க போறோம் அப்படின்னு சாபு சொல்றான். எனக்கு அவன் எங்க இருப்பான்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இவன்ட்ட டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சாபு அங்க இருந்து கிளம்புறான். மாட்டக்கரா அவன் நினைச்சா கஷ்டமா இருக்கு அப்படின்னு சென்னியா சொல்றான். அவன் எங்க இருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணா மாட்டக்கரா தப்பு தப்பா செஞ்சா அந்த சாப்பாடு தான் நம்ம ஹீரோ டிஃபன் பாக்ஸ்ல இருக்கு. நம்ம ஹீரோக்கும் மாட்டக்கராவை நினைச்சு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எப்பவும் ஒரு ஷேடோ மாதிரி ஒண்ணு வந்துட்டு போகும். பட் இந்த தடவை மாட்டக்கரா சோகமா இருக்கும்போது அந்த ஷேடோ அப்படியே ஒரு உருவம் மாதிரி எந்திக்குது. மாட்டக்கரா அதை பார்த்து கத்திக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு டனல் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு வரவும் அந்த ஷேடோ இப்போ அப்படியே மொத்தமா ஒரு உருவம் மாதிரி எந்திரிச்சே நின்று மாட்டக்கராவை நோக்கி வர ஆரம்பிக்குது. மாட்டக்கரா அதை பார்த்து ரொம்பவே பயந்துருதான். இங்க நம்ம ஹீரோவோட அம்மா அவங்க கடையை போட்டுவோம். மாட்டக்கரா வெளியே வந்து நிக்கிறான். அண்ணனுக்கு என்னாச்சு நான் கேள்விப்பட்டேன், நீ ஓகே தானான்னு கேட்கவும் ஆரா வீட்டுல இருக்கானான்னு கேட்கவும் இருக்கான்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ ரூம்ல போயிட்டு அவன் பாக்குறான்.
பார்த்தா நம்ம ஹீரோ வந்து தூங்கிட்டு இருக்கான். சரி நம்ம ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அவனும் நம்ம ஹீரோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது. அப்ப முடியா செஞ்சு நம்ம ஹீரோ தலையில இருக்கிற அந்த டயல் தெரியும். அவன் கிட்ட ஒரு மான்ஸ்டர் இருக்கு அப்படின்னு சாபு சொன்னது. அவன் கிட்ட ஒரு ரகசியம் இருக்கு, அது குறிப்பிட்ட சில பேருக்கு தான் தெரியும் ஷீண்டோ சொன்னது. எல்லாத்தையும் மாட்டக்கரா யோசிச்சு பார்த்தா அந்த டயல் அவன் தொடர்ந்து செம்மியா அதுக்குள்ள இருந்து வெளியே வரான். ஆல்ரெடி பயந்துருந்த மாட்டக்கரா இதை பார்த்து பயந்து இன்னும் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அப்படின்னா நீ அதை பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். அந்த மான்ஸ்டரை யூஸ் பண்ணி தான் ஆராய்ச்சி இத்தனை நாள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கான் அப்படின்னு ஷீண்டோ சொல்லவும் அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆரா அவனோட சொந்த ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி தான் ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லி மாட்டக்கரா சொல்லவும் ஆராய்ச்சி இன்னும் ஹோங்கி பர்சன் இல்ல, அது உனக்கும் தெரியும். ஷீண்டோ அவனை கடுப்பேத்தி விடுறான். இந்த நேரத்துல மாட்டக்கரா அவனை பார்க்க வந்திருந்தா ஏதாச்சும் இம்பார்ட்டன்டா தானே இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல அவன் எங்க போவான்னு உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு சனியா கேட்கவும் நம்ம ஹீரோக்கும் ஒரு இடம் தோணுது. மாட்டக்கரா என்ன பார்க்க எதுக்கு நீ எங்க வீட்டுக்கு வந்திருந்த? அண்ணனை பத்தி கேள்விப்பட்ட நீ ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கறான். உன்கிட்ட இருக்கிற அந்த மான்ஸ்டர் நான் பார்த்தேன், அதை யூஸ் பண்ணி நீ ஒன்றும் ஸ்ட்ராங்கா இல்லை, உன்னோட ஸ்ட்ரென்த் அது உன்னோடது தானே. அந்த ஷீண்டோ என்கிட்ட தேவையில்லாம போய் சொல்றான். உண்மையிலேயே எவ்வளவு ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும் ஆரா அப்படின்னு நம்ம சொல்லவும் போதும் நிறுத்து. சின்ன வயசுல இருக்கும்போது அந்த பசங்க நம்மளை கிண்டல் பண்ண வந்தப்போ உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கவும் ஆமா நான் உங்ககிட்ட அடி வாங்கி கீழே விழுந்துட்டேன், நான் வீக்கானவன் தானே, அடுத்த நாள்ல இருந்து நீ என்கிட்ட பேசல அப்படின்னு சொல்லி மாட்டக்கரா கேட்கறான். அது உண்மையில மாட்டக்கரா, உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னா நான் பயந்து அந்த இடத்துல இருந்து ஓடிட்டேன். நீ அடி வாங்கி மயங்கி விழுந்துட்டேன், நான் ரொம்ப வீக்கானவன், அதனாலதான் அங்க இருந்து பயந்து ஓடிட்டேன். நம்ம ஹீரோ சொல்லுவோம் பொய் சொல்லாதாரா, நீ ரொம்ப ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும். நம்ம சொன்னா ஸ்ட்ராங் கிடையாது, நான் எப்படி இருக்கேங்கிறத நீயா தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன அந்த மாதிரி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத. நான் எப்பவுமே ரொம்ப வீக்கானவன் மட்டும்தான். அந்த மான்ஸ்டரோட ஃபைட்டை நான் பாரோ பண்ணி தான் எல்லாத்தையும் இத்தனை நாள் அட்டாக் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்ப நம்ம ஹாங்கி பீப்புள் ஆகணும் ட்ரைனிங் எடுத்ததெல்லாம் அப்படின்னு மாட்டக்கரா கேட்கறான். ஹாங்கி பீப்புள் ஆகணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இனி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோவை சேர பண்றதுக்காக சென்யாவும் முடிஞ்சதை ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஷீண்டா வந்து அந்த ஹோங்கி ஸ்ட்ரைனுக்கு போய் மாட்டக்கராவை பாக்குறான். அவன் பயந்து போய் ஒரு மூலையில உட்கார்ந்துருக்கான். அந்த ஷேடோ டார்க்னஸ் திரும்பவும் வந்து மாட்டக்கராவுக்கு தெரியுது. பயம் ஒண்ணு விட்டு போகணும்னா ரொம்பவே சிம்பிள் தான், நீ அதை பார்த்து ஷூட் பண்ணு, அதை நீ கொண்டுட்டு அவன் லைஃபே மாறிடும், ஷூட் பண்ணு அப்படின்னு ஷீண்டா சொல்றான். மாட்டக்கரா ஷூட் பண்ணவும் பவுன்ஸ் ஆகி அது அவன் பாடியிலேயே வந்து பட்டுறது. எந்திரிச்சு பார்த்தா மாட்டக்கராவோட செஸ்ட்ல வந்து அந்த டயல் இருக்குது. இது என்ன புதுசா அப்படின்னு சொல்லி மாட்டக்கரா அதை தொடரும். அதுக்குள்ள இருந்து ஈஸியா வந்து வெளியே வரான். ஐயோ போதும் அப்படின்னு சொல்லி மாட்டக்கரா ஷாக் ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஹாங்கி ஷ்ரைன்ல இருக்கிற அந்த துப்பாக்கியை வச்சு யார் ஷூட் பண்ணாலும் சரி அது பவுன்ஸ் ஆகி திரும்ப அவங்க கிட்டே வந்துடும். இப்ப ஆரா கிட்ட ஈஜியோ வந்துட்டா. இப்ப நம்ம ஹீரோவால ஈஜியோவை மாட்டக்கராவை தோக்கடிக்க முடியுமா? தான் அண்ணனை இழந்து இருக்கிற மாட்டக்கரா இப்ப நம்ம ஹீரோவும் இத்தனை நாள் வந்து ஃபேக்கா தான் இருந்திருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. மாட்டக்கரா என்ன பண்ண போறான், என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.